பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமையரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் 47 அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம் சொல்லுகிறது பாருங்க. கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார், துரத்துண்ட இஸ்ரவேலரை கூட்டி சேர்க்கிறார். ஆமென். பாருங்க, கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார், துரத்துண்ட இஸ்ரவேலரை கூட்டி சேர்க்கிற தேவனாய் இருக்கிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார். அப்போ உங்களுடைய இருதயம் நொறுங்கி போய் கிடக்கிறதா, உங்களுடைய இருதயம் உடைந்து போய் கிடக்கிறதா, ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நொறுங்குண்டவர்களை அவர் குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். அல்லேலூயா. உடைய காயங்களை, நீங்கள் காயப்பட்டு இருக்கிறீங்களா? மற்றவர்களால் காயப்படுத்தி கொண்டு இருக்கிறீங்களா? அப்போ வேதனையில், துன்பத்தில், துக்கத்தில், துயரத்தில் இருக்கிறீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குறது மட்டுமல்ல, அவர்களை காயங்களையும், உங்களுடைய காயங்களையும் கட்டி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார். அல்லேலூயா. துரத்துண்ட இஸ்ரவேலரை கூட்டி சேர்க்கிறார். அப்போ கூட்டி சேர்க்கிற தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் அவர் கரம் பிடித்த தேவன், உங்களை கைவிடாத தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ உங்களை பாருங்கள், நொறுங்குண்டவர்களை குணமாக்குறார், உங்களுடைய காயங்களை கட்டி உங்களை ஆற்றி தேற்றி உங்களை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். இப்போ இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆற்றுகிறார், தேற்றுகிறார், குணமாக்குகிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தகப்பனே மை துதிக்கிற சோத்திரங்கத்தாவே, சர்வ வல்லமையுள்ள தெய்வமே மை துதிக்கிற சோத்திரையா. நேற்றும் என்று மாறாத நல்ல தகப்பனே, உடைய பரிசுத்தமுள்ள கருத்தில் ஒரு விஷயங்களை தாழ்த்தி உடைய பொறுப்பாகத்தில் தருகிறோம். தேவன் பொறுப்பெடுங்க, ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.